ஹேண்ட் மைக்கா ராஜேஷ் அது ஹேண்ட் மைக்கா பண்ணி கொடுக்குறடா போது கால் எப்படி சொல்லுவாங்க அதனால தான் உங்களுக்கு நீ டயர்டாக இருக்கு 6 மணிக்கு கிராஷ் ஆகாம சாப்பிட்டு டவுட் கேட்க டவுட் இருக்கு அது கரெக்ட் புத்திச்சாதான் அது கரெக்ட் நான் realized podcast கேட்பேன். So I have heard the same podcast around 7 times. Vedanta Society. Every time I hear, okay, tamariye நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம கோவில்ல நம்ம ஊர்ல நம்மளோட பெரியவா பத்தி கேட்கலையா? ஓகே, வால்யூம் மட்டும் கொஞ்சம் இதுல ரைஸ் பண்ணு. எது வால்யூம்? இது எதுக்கு என்ன பண்ணணும்? பேசுங்க. லைவ் பேசுங்க. ஹலோ. யா பெட்டர் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம கோவில்ல நம்ம பெரியவாளை பத்தி பேசுறதுக்கு நம்ம மாமா வந்திருக்கார். அது அத்தனை ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய பாக்கியம் நம்ம எல்லாருக்கும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொடுக்கறதுக்கு நம்ம கோபால் தீட்சிதர் மாமா அவளோட வேத ரக்ஷண ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம பாஸ்கரோட அப்பாவை எத்தனை நாள் பார்த்துருக்கோம், எப்படி பழகியிருக்கோம். ஸோ அவரோட ட்ரஸ்ட் மூலமாக இந்த ஸ்பீச் நடக்கிறதுங்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மாமா பற்றி பேசுறதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஆனால் மனசு நிறைய அன்பும் மரியாதையும் இருக்குது. அதை வச்சுட்டு நான் 2-3 வார்த்தை பேசுகிறேன். மாமாவோட சொற்பொழிவுகள் ஃபஸ்ட்டு மாமா ஹி ஹாஸ் அ டுவல் டிகிரி, மேத்லேயும் இருக்குது, ஜேர்னலிசம்லேயும் இருக்குது. நிறைய மேகசீனில் எழுதியிருக்கா. நான் மேகசீன்லாம் அவ்வளோ படித்ததில்லை. எனக்கு ஸ்கூல் போகிறதே பெருசாக சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறேன்னு போயிட்டு ஒழுங்காக சம்ஸ்கிருதத்தையும் கற்றுக்கல, தமிழையும் ஒழுங்காக கற்றுக்கல. ஸோ அதனால் நான் ரொம்ப அது படிக்கலை. ஆனால் டெக்னாலஜினால் நிறைய யூடியூப் கேட்டிருக்கேன் மாமாவோட பேச்சை. இன்றைக்கும் நான் அவரோட ஒரு யூடியூப் இதாக பார்த்துட்டு தான் தூங்குவேன். மாமா பேசுறத டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அது அவாவா கேட்டு அனுபவிக்கணும். அவ்வளோ ஒரு எளிமையாக, அவ்வளோ ஒரு அழகாக, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்மளுக்கே தெரியும், ஏதாவது ஒரு டாபிக் பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசினா கூட அதுக்கு எத்தனை ரிசர்ச் பண்ணணும், எத்தனை பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுவும் பெரியவா பற்றி பேசணுன்னா பெரியவாவோட அனுகிரகம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் இருக்காது. ஸோ மாமா ஒரு 10 நிமிஷம் வீடியோ பற்றி போட்டால் கூட அதுக்கு பின்னாடி எத்தனை பண்ணியிருக்கான்னு நம்மளுக்கு புரியும். மாமா வீடியோ ஃபஸ்ட்டெல்லாம் நான் பார்க்குறதே எனக்கு அழுகையாக வரும். எனக்கு கொஞ்சம்னு சொல்லிட்டு இதன் தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படிமா எனக்கு அப்படியே அழுகையாக வரும். என்ன மாமா இப்படி விட்டுட்டேன், என்ன மாமா இப்படி விட்டுட்டேன், சொல்லிட்டே இருக்கோம் மாமா, பேசிட்டே இருக்கோம் மாமான்னு தோணும். ஆனால் புரியுது, ஒரு வீடியோவில் மாமா எக்ஸ்பிளைன் பண்ணா. டைம்னால ரொம்ப பெருசாக போட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும்னு. அண்ட் ஒரு வீடியோ என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ண வீடியோ என்னென்னா, எனக்கு சின்ன வயசுலாம் நான் எங்கள் ஆட்டில் காஞ்சிபுரம் அழைச்சிட்டு போவா. நாங்கள்லாம் சும்மா டூர் மாதிரி என் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கே சுற்றலாம், அங்கே தான் போவோம். தவிர பெரியவாவோட மகிமை அப்போ தெரியல. ஸோ இப்போ தோணும், அடாடா நம்ம அப்படி ஒழுங்காக பண்ணலையே, அவரோட மகிமை தெரியலையேன்னு ஃபீல் பண்ணுறது. ஒரு தடவை மாமாவோட ஸ்பீச் கேட்டேன். அப்போ மாமா சொன்னார், நான் பெரியவாவை பார்த்ததே இல்லை, ஆனால் அது பரவாயில்ல, நம்ம குருவை பார்க்காட்டா கூட குரு நம்ம மேலே அவர் கண்ணு பட்டால் அது போகிறோம். அன்னிலேருந்து எனக்கு ஐயோ பெரியவாட்டோட நான் ரொம்ப பழகலையே, எப்படி பண்ணலையே அப்படி பண்ணலேன்னு அந்த தோன்றது நிறுத்திட்டேன். எனக்கு மாமா சொன்னதுக்கப்புறம் அந்த மாதிரி எனக்கு இதாகிடுது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் பார்க்குற சீரீஸ் எத்திக்கும் தித்திக்கும் முருகா. என்ன ஒரு அழகான ஒரு சீரீஸ் அது. ஒவ்வொரு முருகன் க்ஷேத்திரத்தை பற்றியும் அவ்வளோ அழகாக பேசுவாள். பேசுறது எப்படின்னா, யார் சொன்னா தெரியுமா, இவ தானே அப்படி பண்ணா அப்படின்னு அவர் பேசுகிற விதம், இட் இஸ் வெரி வெரி கேப்டிவேட்டிங். அண்ட் என்னை அப்படியே இழுத்து எனக்கு நிஜமாவே மாமா நம்ம கோவிலுக்கு வராரான்னு அந்த மாதிரி ஆயிடுத்து. அண்ட் மாமாவை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இதோட நான் நிறுத்திட்டு, தேங்க்யூ மாமா, நம்ம இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. ஸ்ரீ குருபியோ நமக.
ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமகோட்டி சங்கர காஞ்சி சங்கர ஜெகத்குரு காஞ்சி மகாஸ்வாமிகளுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். குட் ஈவினிங். நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ அதுபோல் எனக்கும் ஒரு இடத்துலையும் புது புது மனுஷால பார்க்குறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பல பேர் அதில் மெட்ராஸ்லேருந்து வந்தவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. எல்லா இடத்துலையும் பொண்ணுகள்கிட்ட பையன்கள்கிட்ட பார்க்கறதுக்காக வந்தவாள்லாம் மாமா கபாலீஸ்வரர் கோயிலில் பார்த்துருக்கோம், உங்கள்கிட்ட பேச முடியாது, இங்கெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிற. அங்கே இருக்கிற சூழ்நிலை வேற, இங்கே இருக்கிற சூழ்நிலைங்கிறது வேற. அதாவது போன வருஷம் நான் முதல்ல யூஎஸ்க்கு வந்தேன். லாஸ்ட் இயர் ஒரு 2.5 மாதம் 14 ஸ்டேட்ஸ் கவர் பண்ணேன். 2.5 மாதத்தில் பல இடங்களுக்கு போய் டிஸ்கஸ் கொடுத்தேன். அதே போல் இந்த வருஷமும் வரணும்னு என்னோட ப்ரோக்ராம் ஆர்கனைசர் ஜெகன் அப்படின்னு பேர். அவர் பாஸ்டனில் இருக்கேன். என்னோட ஆர்டர் ஃபாலோயர் அவர் தான் நான் இங்கே அமெரிக்காவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இனிஷியேட் எடுத்து எல்லாமே அவர் தான் பண்ணினார் போன வருஷம். அவர் இந்த வருஷமும் மாமா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். சரிப்பா பெரியவா மனசு வச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்ப கான்காடு முருகன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு என்ன கூப்பிட்டார். மே மாதம் 9ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கு அவளே எல்லாமே ஏற்பாடுகள் பண்ணி ரொம்ப கிராண்டாக என்ன இன்வைட் பண்ணினான். ஸோ 6ஆம் தேதி போன மே மாதம் 6ஆம் தேதி எஸ்எஃப்ஓவில் இறங்கிட்டு இந்த கும்பாபிஷேகம் முதல்ல அவளது முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷம் மாதிரியே எல்லாம் முடிச்சுட்டு ஜூலை 23 நான் இந்தியாவுக்கு போக போகிறேன். ரொம்ப அதாவது அமெரிக்காவுக்கும் சென்னைக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற ஃபேஸஸ்லாம் பார்த்தா இது மெட்ராஸில் மயிலாப்பூரில் நங்கனூரில் பார்க்குற பெரிய உங்களை எல்லாம் அப்படிதான் எனக்கு இருக்குது. எனக்கு பெரிய இதெல்லாம் ஒன்றும் வரல. ஈவன் துபாய் ஆஸ்திரேலியாலாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் போனால் கூட கொஞ்சம் சேஞ்ச் எதுவும் பார்க்கலாம் ஃபேஸில். இங்கே எல்லாமே அப்படியே இருக்கு இல்லைங்க. அது என்ன அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற கலாச்சாரம் வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளோட பக்தி அப்படிங்கிறத விடாமல் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கிற காரணத்தினால இங்கே கூட இடம் இருக்கு மாமி உட்காந்துக்கலாம் வேண்டாம். இங்கேருந்து எட்டி பார்க்குற பாவம் இடம் இருக்கு. அதாவது நீங்கள் எல்லாமே அதில் இன்வால்வ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் இந்த இன்வால்வ் பண்ணிக்கிறதுனால உங்களோட ஒரிஜினாலிட்டியை நீங்கள் இழக்காமல் இருக்கு. அது பெரிய விஷயம். இது என்றைக்கும் தொடரணும். எத்தனையோ மைல்கள் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி இருந்தாலுமே நம்ம சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறது, ஒரு கோவிலுக்கு போகிறது, ஒரு கைங்கரியம் பண்ணுறது, ஒரு அன்னதானம் பண்ணுறதுங்கிறத விடாமல் இருந்தாலே போதும். பகவான் என்றைக்கும் நம்ம கூடவே இருந்தார். இன்னைக்கு பாஸ்கர் அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கார். கோபால தீட்சிதர் வேதக்ஷணா ட்ரஸ்ட் சார்பாக ஃபோனில் பேசின அதை பற்றி, இந்த ட்ரஸ்ட்டை பற்றி ஒரு 2-3 பேர் என்கிட்ட சொன்னேன். எப்படி அதை பண்ணிட்டு இருக்கார், கிராமத்தில் கண்டமங்கலத்தில் பண்ணிட்டு இருக்கார். ஒரு 4 பேர் இருந்தாலும் அந்த இனிஷியேஷன், இந்த 4 பேர் 40 பேர் ஆகணும், இன்னும் மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட அவர் அந்த இதை பண்ணிட்டு இருக்கார். பெரிய வேள்வி. பாடசாலை நடத்துறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு ஸ்கூல் நடத்தினா வருமானம் வரும், பாடசாலை நடத்தினா நம்ம செலவு பண்ணணும். ஏன்னா பாடசாலைக்கு வர பசங்கள் ஒரு ஹை ப்ரொஃபைலில் இருக்க மாட்டான். அது ஒரு சாபக்கேடு உண்மையிலே. வேற வழி இல்லை, குடும்பத்தில் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு இருக்கிற பேரண்ட்ஸ் தான் இன்னைக்கு 90% வேத பாடசாலையில் சேர்க்குறாங்க. அதான் நான் சொல்லுவேன், ஒருவேளை அவளுக்கு அந்த பவர்ட்டியை கொடுத்ததே பகவானா கூட இருக்கலாம். நீ என்னோட மந்திரத்தை சொல்லணும், நீ வேதத்தில் வளரணுங்கிறதுக்காக அந்த குடும்பத்தில் அப்படி ஒரு பவர்ட்டி கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 10 to 20% பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறவா இன்னைக்கு நான் நிறைய பேரை பார்க்குறேன். மெட்ராஸில் தமிழ்நாட்டில் இருக்கிறவா தங்களோட குழந்தைய வேதத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு வளர்ந்துருக்கு. அப்படின்னு அதுக்கு ஒரே காரணம் மகாபிரிவா தான். இன்னைக்கு டைட்டிலே வேதமும் வேத நாயகனும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வேதம்ங்கிறது அனாதி அப்படின்னு சொல்லுவாங்க.
அனாதின்னா அதனோட ஆரிஜின் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளோட ஒரு ரூட்டு பார்க்கலாம்னா நம்ம அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா ஒரு 4-5 தலைமுறை வரைக்கும் போகலாம். அதுக்கு மேல நம்மளால சொல்ல முடியாது. இந்த வேதம் எந்த காலத்துல தோன்றினது, எப்படி வந்தது, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வேதமானது எப்படி பரவிற்று அப்படின்னா சப்தம், துவனி, ஓசை மூலமாக மட்டும்தான் வேதம் இருந்தது. ஏன் ஓசை மூலமாக வேதம் இருந்தது அப்படின்னா அந்த துவனியை கேட்டு அந்த சத்தத்தை கேட்டு ஒருவர் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் காரணமாக வேதம் வந்து ஒலி வடிவமாக, சவுண்டு வடிவமாக மட்டும்தான் முதல்ல இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாமே பண்றோம், வேதத்தை ரெக்கார்ட் பண்ணி பலருக்கும் தெரியணுங்கிறது. இது கலியுகத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே மாறிட்டு இருக்கும் கலியுகத்துல. கிராமத்தில் பார்த்தேன் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரு சின்ன குழந்தையா இருந்தபோது எல்லாம் பஞ்சகஜம் கட்டிட்டு இருப்பா, விபூதி போட்டு இருப்பா, கீழே உட்காந்து இலையில சாப்பிடுவா, மொத்தத்தில் போய் கையெழுப்புவா. அதுல எதுவும் இன்னைக்கு நகரத்துல பார்க்க முடியாது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. நாம இருக்கிற இடம், காலத்தின் சூழல், இது எல்லாவற்றுக்கும் நம்ம கொஞ்சம் அது அஃபிலியேட் ஆகித்தான் ஆகணும். அதனால இந்த வேதம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கும் மகாபெரிவா ஆரம்பிச்சு வச்ச மகாபெரிவால ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த வேதத்தை தூக்கி நிறுத்தினர். மகாபெரிவா சொல்வார், எனக்கு வந்து வேதம் ஒரு கண்ணு, கோசம்ரக்ஷணம் ஒரு கண்ணு அப்படின்பார். இந்த 2 கண்ணும் அவர் சொல்லுவார், எனக்கு வேதம் முக்கியம், கோசம்ரக்ஷணம் முக்கியம். யார் வந்தாலும் மகாபெரிவா இது சம்பந்தமா பேசுவார். இந்த காலத்துல 1960கள் ஆரம்பத்துல 63 or 64 தெரியல எனக்கு, மகாபெரிவா ஒரு கேம்ப் இருந்தார் இளையாத்தங்குடி பக்கத்துல, மதுரை அந்த பக்கம். அப்பதான் டிராவல் பண்ணேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல 1964 கும்பாபிஷேகம் நடந்தது. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு மகாபெரிவா டிராவல் பண்றப்ப இளையாத்தங்குடியில ஒரு சாதுர்மாசிய காலத்துல இருக்கிற போது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, வேதம் படிக்கிறவா ரொம்ப கம்மி. 1960s ஆரம்பத்துல யாருமே வேதத்துக்கு போக மாட்டாங்க. அதே போல ஒரு கோவில்ல ஒரு திருப்பணி வேலை பண்ணணும் அப்படின்னா ஸ்தபதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்தபதிகள் வச்சுதான் ஒரு கோவில் வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம். அப்ப எந்த கோவில்லையும் ஒரு திருப்பணி வேலைகள் நடக்கல, கும்பாபிஷேகம் நடக்கல, பொருள் கிடையாது. அப்ப ஸ்தபதிகள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னா நமக்கு வேலை இல்லை, கோவில் கட்டுற வேலை இருந்தா அந்த வேலைக்காக பிறந்தவா தான் வாழலாம். ஸ்தபதிகள்லாம் அதுக்கு தான் இருந்தா. இந்த கோவில கூட பார்த்தேன், முத்தையா ஸ்தபதி பேர் பார்த்தேன் கீழே. அவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு போல இருக்குல்ல, ஏதோ ஒன்று இந்த பைரவர் கிட்ட ஒன்று பார்த்தேன் இன்னைக்கு. அந்த கோவில் கட்டுற வேலை கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால அவெல்லாம் அப்ப சினிமாவுக்கு போகலான் இருந்த. சினிமாவில் செட் போடுறதுன்னு இருக்கு. ஒரு படத்துல முருகன் வர்றாருன்னா முருகன் சிலையை நம்ம வைக்கணும், முருகனுக்கு பேக்ரவுண்ட் மாதிரி ஒரு கோவில் மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வரணும். அது ஸ்தபதிகளால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆர்ட் டைரக்டர்லாம் அவ்வளவு சுலபமா பண்ண முடியாது. ஸ்தபதிகள் ஈஸியா பண்ணுவா, இன்னும் சுலபமா பண்ணுவா. அது போல அவெல்லாம் மெல்ல கூப்பிட்டு இருக்கா சினிமா இண்டஸ்ட்ரியில, நீங்க வந்துருக்க, உங்களுக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்கு அப்படிலாம் கூப்பிட்டு இருந்தா. அந்த இளையாத்தங்குடியில மகாபிரிவா அங்க அனௌன்ஸ் பண்ணினா, யாரும் அந்த பக்கம் போக வேண்டாம், உங்க எல்லாருக்குமே ஸ்தபதி. ஏன்னா அந்த இளையாத்தங்குடி பெல்ட்ல காரைக்குடி, தேவகோட்டை பார்த்தீங்கன்னா ஸ்தபதிகள் அங்கே தான் ரொம்ப அதிகம். அங்க இந்த கணபதி ஸ்தபதி, முத்தையா ஸ்தபதி எல்லாம் அவ சொந்த ஊர் வந்து எழுவங்கோட்டை அப்படின்னு பேரு, தேவகோட்டை பக்கத்துல இருக்கு. எழுவங்கோட்டைன்னு சொந்த ஊர் வாழ்க்கலாம். அப்ப யாரும் போக வேணா, உங்களுக்கு எல்லாம் வேலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரிவா பெரிய அளவுல முடுக்கி கோவில்கள் புனருத்தாரணம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த சமயத்துல வேதத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை யார் யாரெல்லாம் தங்கிட்ட தரிசனம் பண்ண வராளோ ஒரு 5-6 பசங்களை கூட்டிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணினா அப்படின்னா, இவெல்லாம் உன் குழந்தைகளா அப்படின்னு பெரியவா கேட்பேன். ஆமா பெரியவா, என்னோட பசங்க தான் அப்படின்னு சொல்லுவேன். மகாபெரிவா விட்ட யாச்சகம் கேட்பேன், நீ ஒரே ஒரு பையனை எனக்கு கொடுத்துடுறியா அப்படின்பேன். அப்படின்னா எந்த அளவுக்கு மகாபெரிவா இந்த வேதத்தை அந்த காலத்திலிருந்து காப்பாற்றி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காருங்கிறத நம்ம புரிய முடியும். யாசகம் கேட்பேன். மகாபெரிவா கை இன்னைக்கு இப்படி இருக்காது, இப்படித்தான் இருக்கும் அவரோட கை. ஆனா வேதத்தை பாதுகாக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கையை இப்படி நீட்டுவார் மகாபெரிவா. ஒரு பையனை நீ கொடுக்குறியா,
நான் உனக்கு வேதம் கற்றுக் கொடுத்து வேதத்துக்கு கொடுக்குறேன் அவனை அப்படிம்பார். வேத மாதாக்கு அவன் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிம்பார். கொடுத்துருவார். அப்படித்தான் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மகாபெரிவா யாத்திரை என்பது பசங்களை சேர்த்து இன்னைக்கு பார்த்தல் அப்படின்னா பாரத தேசம் முழுக்க பார்த்தல் அப்படின்னா எல்லா இடங்களிலும் பாடசாலை. இன்னைக்கு பாடசாலை அப்படிங்கிறது ஒரு இல்லாத ஒரு கிராமத்தையே பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஊர் அப்படின்னா பாடசாலை இல்லாமல் பார்க்கவே முடியாது. கும்பகோணம் எல்லாம் ஒரு 10 பாடசாலையாவது இருக்கும். மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மயிலாப்பூர்ல இருக்கு, நங்கநல்லூர் இருக்கு, எம்பத்தூர்ல இருக்கு, எல்லா இடத்துலையும் பாடசாலைகள் இருக்கு. மகாபெரிவா போட்ட ஒரு விதை அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய விருட்சமாக ஆலமரமாக இன்னைக்கு வியாபித்திருக்கு அப்படின்னா அவர் தான் உண்மையான வேதத்தின் நாயகன், வேதத்தினுடைய மாதா. அவர் தான் நமக்கு. நான் சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் பேசும்போது சொல்லுவேன், இன்னைக்கு வைதிகத்தில் இருக்கிறவா சாஸ்திரிகள் அவள்லாம் சொல்லுவேன், நீங்க எல்லாம் காலங்காத்தால எழுந்தோன்னு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணாலே இல்லையோ மகாபெரிவாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அவர் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஒரு காலத்துல ஒரு வேதம் படிக்கிற பிராமணர் ஒரு இடத்துக்கு போறார், ஒரு காரியத்துக்கு போறார், ஒரு நல்ல காரியத்துக்கு போறார் அப்படின்னா ஒரு சாதாரணமான அழுக்கு வேஷ்டி கட்டிண்டு ஒரு துண்டை கட்டிண்டு ஒரு டவுன் பஸ்ல போவார். இன்னைக்கு அப்படியே உல்டாயாச்சு. இன்னைக்கு மெட்ராஸ்ல பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லிக் கொடுக்குற பல பேர் கார் வச்சிருக்கா, 2 ஃபோன் வச்சிருக்கா, ஐபோன் வச்சிருக்கா. இது தப்பா நம்ம பார்க்க கூடாது. ஏன் அவ கார் வாங்க கூடாதா, அவ போன் வச்சுக்க கூடாதா? தப்பே கிடையாது. மகாபெரிவா அந்த அளவுக்கு வச்சிருக்காரு. எத்தனை நாள் அவர் அடிமையா நம்மகிட்டே இருந்துட்டு இருப்பா. மாமா நீங்க கொடுக்கறத வாங்கிட்டு போறேன், கொடுக்கறத வாங்கிட்டு போறேன். எப்படி இருக்க முடியும்? அவளுக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா, அவ பசங்களும் எடுத்து படிக்கணும் இல்லையா? அதனால இன்னைக்கு அவ அத்தனை பேரையும் மகாபெரிவன் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் அவர் போட்ட விதை. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் அவர் சொல்லுவார், அதாவது யாரானு ஒருத்தங்கிட்ட போய் ஒருத்தவங்கிட்ட நீ கடவுளை நேரில் தரிசனம் செய்திருக்கிறாயா அப்படின்னு கேட்டான்னா நீ என்ன சொல்லுவ அப்படின்ப. இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், கடவுளை பார்த்துருக்கோமா? கிடையாது. கடவுளை பார்த்தது கிடையாது. அனுபவிக்கிறோம், ஃபீல் பண்றோம். முருகனை நேருக்கு நேர் நம்ம தரிசனம் பண்ணதில்லை. இப்ப பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார் என்னை பத்தி. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. ஆமா, அதாவது எனக்கு தெரியாது எத்திக்கும் தித்திக்கும் முருகான்னு ரொம்ப அந்த அளவுக்கு ஸ்லாகிச்சு நீங்க சொன்னேன். ஏன்னா அது அந்த இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான, இது சாதாரண விஷயம் இல்லை பேசுறது அப்படிங்கிறது. அதுக்கான மெட்டீரியல் எடுக்கணும். இந்த எத்திக்கும் தித்திக்கும் முருகான்னு முருகன் சம்பந்தப்பட்ட கோவில், முருகனது அடியார்கள், அவர்களை பத்தி எடுக்கணும். அவர்களை பத்தி எடுக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவர்களுக்கு நேருக்கு நேராக தரிசனம் செய்து கொடுத்திருக்கிறாங்கிறது நிறைய பேர். பாம்பன் சுவாமிகளுக்கு கொடுத்திருக்காரு, வாரியாருக்கு கொடுத்திருக்காரு, வீரவண்டிய கட்டபொம்மனுக்கு கொடுத்திருக்காரு, எத்தனையோ பேருக்கு முருகப்பெருமான் தரிசனம் கொடுத்திருக்காரு. ஏன் நமக்கு கொடுக்கல அப்படின்னா அவளுக்கு இருந்த பக்தி நமக்கு கிடையாது, மகான்களுக்கு இருந்த பக்தி நமக்கு இல்லை. அதனால முருகன் காட்சி கொடுக்கல. முருகன் இன்னைக்கு ரெடியா தான் இருக்கான், நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கறது ரெடியா இருக்கான். பட் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை. இப்பதான் மெல்ல மெல்ல ஆயிட்டு இருக்கோம். சத் சங்கம் அது இதெல்லாம் போய் பகவான் ஸ்மரணம் இருக்கணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும் அப்படின்னு இப்பத்தான் நம்ம மெல்ல மெல்ல தயாராகி வருகிறோம். அவர் சொல்லுவார், முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார், யாரானு கடவுளை தரிசனம் பண்ணினியா அப்படின்னு உன்கிட்ட கேட்டான்னா நீ என்ன சொல்லுவேன்னா, இல்லை இப்படி சாமி நான் தரிசனம் பண்ணவே இல்லை அப்படின்னா. அப்ப அடுத்து அவர் கேட்கிறார், நீ ஏதான ஒரு இடத்துல வேத மந்திரம் சொல்கிற இடத்துக்கு நீ போய் உட்காந்து அந்த மந்திரத்தை காது கொடுத்து கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்பேன். சாமி அது நிறைய போயிருக்கேன் சாமி, வேத மந்திரங்கள் சொல்ற இடத்துல பாராயணம் நடக்கிற இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன் நிறைய அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அவர் சொல்லுவார், நீ கடவுளை நேருக்கு நேராக தரிசனம் செய்திருக்கிறாய். வேத மந்திர சத்தங்களை எவன் ஒருவன் செவிமடுத்து கேட்கிறானோ அவன் கடவுளை தரிசனம் செய்தவன் அப்படின்னு முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சொல்லியிருக்கார். அப்படின்னா கடவுள் எதுல இருக்கார்? வேத மந்திரங்கள்ல தான் இருக்கார், அதுக்குள்ளதான் இருக்கார். மகாபெரிவா காலத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் சுத்தி எப்பவும் ஸ்காலர்ஸ் தான் உட்கார்ந்துட்டு இருப்பார், வேதிக் ஸ்காலர்ஸ் தான் உட்கார்ந்துருப்பார். அது பெரிய சபை. அது நமக்கெல்லாம் நேரம் போகணும் அப்படின்னா வீண் வெட்டியா ஒரு 10 பேர் உட்காந்து வச்சு தேவையில்லாத அரட்டையெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மகாபெரிவளை சுத்தி பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் தான் இருப்பார். மிச்சவாள்லாம் அவகிட்ட போறதுக்கு கொஞ்சம் பயப்படுவார்.
ஏன்னா அவள் இம்பார்ட்டன்ஸ் யாருக்குன்னா அவளுக்கு தான் முதல் மரியாதை, வேதிக் ஸ்காலர்ஸ்க்கு தான் முதல் மரியாதை. காஞ்சிபுரத்தில் ஒரு தடவை ஒரு பெரிய சதஸ் மகாபிரிவு ஏற்பாடு பண்ணேன். ஒரு பெரிய சதஸ் ஏற்பாடு பண்ணேன். மடத்திலே நடக்கிறது அந்த சதஸ் நடக்கிறது. அந்த சதஸ்க்கு வந்து என்ன பண்ணுவார் மகாபிரிவா, பல இடத்திலிருந்து பல பேர் கூட்டிட்டு வருவார். அங்கங்கே கும்பகோணத்தில், பக்கத்தில் இருக்கிற திருவிடைமருதூரில், தஞ்சாவூரில், விஜயவாடாவில், ஹைதராபாத்தில் எல்லாரையும் வரவழைப்பார். அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் விவாதம் நடக்க போகிறதோ அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸை மடத்துக்கு வரவழைப்பார். சதஸ் நடக்கும். ஒன்று ஒரு எக்ஸ்பர்ட்லாம் இருப்பா. அவெல்லாம் விவாதம் நடக்கும். எல்லாம் அதில் இருக்கிற பெருமைகள் பல பேர் சொல்லுவார். இவர் சொல்றதை அவர் மறுத்து பேசுவார், இதில் அப்படி இருக்கும்பார். இவர் சொல்றதை ஒருத்தர் ஆதரிச்சு பேசுவார். எல்லாம் முடிஞ்ச பிறகு மகாபிரிவா ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பார். கொடுத்து அந்த சதஸ் பூர்த்தியாகும். அந்த சதஸ்ல கலந்துக்கிற ஒவ்வொரு ஸ்காலர்ஸுக்கும் மகாபிரிவா 100 ரூபாய் கொடுப்பார். அப்பவே 100 ரூபாய். பெரியவா மாதிரி வேத வித்வான்களுக்கும் உபன்யாசம் பண்றவாளுக்கும் சம்பாவனை பண்றவா மனுஷாலே கிடையாது. இன்னைக்கு மகாபிரிவா அவ்வளவு பண்ணுவார். ரொம்ப தாராளமாக கொடுப்பார் மகாபிரிவா. ஏன்னா அதனோட இம்பார்ட்டன்ஸ், அதனோட அவசியம் பெரியவாளுக்கு தெரியும். அது ஒரு வேத மந்திரம் கேட்டு வேதத்தின் மேல ஒரு நம்பிக்கை வரணும், மரியாதை வரணும். ஒரு உபன்யாசம், ஒரு ஹரிக்கதை, ஒரு நல்ல விஷயத்தை சொல்ற போது பகவானை உங்களோட மனசுக்குள்ள கொண்டு வரார். உங்களுக்கு பக்தி இருக்கணுங்கிறதுக்காக பண்றார். இதெல்லாம் பெரியவா நிறைய பண்ணுவார். ஒரு கோவில் சாஸ்திரிகள் வரார், ஒரு இது வரார், குருக்கள் வராருன்னா அவருக்கு மரியாதை பண்ணுவார். ஏதாவது வித்தியாசமா கொண்டு வர சொல்லுவார். கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பெரியவா அந்த அளவுக்கு மெனக்கெடுவார். அப்ப இந்த சதஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் 100 ரூபாய் முடிஞ்சோடனே அவளுக்கு தட்சணை. சதஸ் முடிஞ்சு போச்சு. வித்தியார்த்திகள்லாம் ஒவ்வொருத்தர வந்துட்டு பெரியவள்கிட்ட வந்துட்டு பெரியவா எல்லாருக்கும் 100 ரூபா வச்சுட்டு அவளுக்கு மந்திராட்சதை கொடுத்து எல்லாருக்கும் சால்வெல்லாம் போட்டு எல்லாரையும் மகானம் பண்றாங்க. அதுல பார்த்துட்டு அப்படின்னா வயசு வித்தியாசம்ங்கிறது பெரியவா பார்க்க மாட்டார். சின்ன பையனா இருந்தாலும் சரி, ஒரு 80 வயசு ஒரு வேதிக் ஸ்காலரா இருந்தாலும் சரி, அந்த சின்ன பையனும் வேதம் படிச்சிருப்பான். அதனால இன்னைக்கு சதஸ்க்கு மடத்திலேருந்து ஒரு அழைப்பு போயிருக்கும். அதனால இந்த வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் 100 பெரியவா கொடுப்பார். அந்த வரிசையில் பார்த்தா ஒரு சின்ன பையன், ஒரு 16-17 வயசு ஒரு பையன் வந்து நிற்கிறான். அவனுக்கு 100 ரூபாய் வச்சு கொடுக்குறார். அவனுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு வயசானவர், ஒரு 70 வயசுக்கு மேல ஒரு ஐயங்கார் சுவாமிகள். அவர் சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கார். மடம் இருக்கிறது பெரிய காஞ்சிபுரம், வரதராஜ பெருமாள் இருக்கிறது சின்ன காஞ்சிபுரம். அந்த சின்ன காஞ்சிபுரத்தில் இந்த ஐயங்கார் சுவாமிகள் இருக்க. அந்த ஐயங்கார் சுவாமிகள் இந்த பையனுக்கு கொடுக்கிற போது, சின்ன பையனுக்கு கொடுக்கிற போது ஒரு சுபாவம், மெல்ல எட்டி பார்க்கிறார், எவ்வளவு ரூபான்னு பார்க்கிறார். நமக்கு எப்பவுமே நமக்கு வர சம்பளத்தை விட அடுத்தவனுக்கு எவ்வளவு சம்பளம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்குலாம் ரொம்ப ஆர்வம் நிறைய உண்டு. நாம தீபாவளிக்கு என்ன பட்டு போட வாங்கியிருக்கோம்னு தெரிஞ்சிருக்கிறத விட பக்கத்தாத்து பாமி என்ன பட்டு போட வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஆர்வம் அதிகம் உண்டு. அதிகங்கிற சொல்லி எதேச்சு அப்படி எட்டி பார்க்கிற பெரியவர் கவனிச்சுட்டார். 100 ரூபா அவனுக்கு வச்சு கொடுத்தேன். அடுத்து இவர் போறார், 100 ரூபா வச்சு கொடுத்தார். பெரியவர் 100 ரூபா கொடுக்குறாரு ஐயங்கார் சுவாமிகளுக்கு. அந்த 100 ரூபாய் கொஞ்சம் இப்படி இப்படி பார்க்கிறார். அது அவனுக்கும் 100 ரூபாய், எனக்கும் 100 ரூபாயா அப்படிங்கிறது அவருடைய பார்வையினுடைய அர்த்தம். அது ஒரு சின்ன பையனுக்கும் 100, எனக்கும் 100 அப்படிங்கிறது. வாங்கிட்டு போயிட்டேன். ஐயங்கார் சுவாமிகள் பெரியவட்ட கேட்க முடியாது இல்லையா, கிளம்பிட்டேன். அவர் போய் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு கோர்ட்ல பணிபுரிகிற ஒரு அட்வொகேட், மகாபலியுடைய அத்தியந்தமான பக்தர். அவர் ஒய்ஃபோட வர உள்ள நுழையிற. அவர் உள்ள நுழைஞ்ச உடனே முன்னாடி வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றார். இப்படி உட்காந்துக்கோ அப்படின்னு பெரியவா அவருக்கு ஜாதகம் ஒரு இடத்த காமிக்கிறேன். இன்னும் முடியல, இன்னும் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் போயிட்டு இருக்கு, வேதிக் ஸ்காலர் இருக்கு, இப்படி உட்காந்துக்கோ அப்படிங்கிற. அவர் உட்காந்துக்கிறார். உட்காந்து பெரியவா நான் உங்களை தரிசனம் பண்ண வந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர் என்ன விஷயமா வந்தாரோ அதை ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறார். உட்காந்துட்டு பெரியவா என்ன பண்றார், ஒரு பையனை கூப்பிடுறார். மடத்துல கைங்கரியம் பண்ற ஒரு பையனை கூப்பிட்டு, இங்கே ஒரு ஐயங்கார சுவாமிகள் ஒருத்தர் வந்தாரே, இந்த வரிசையில வந்தாரே, சின்ன காஞ்சிபுரத்துல இருக்க அவரோட வீடு, அவர் உனக்கு தெரியுமோ அப்படிங்கிற. நல்லா தெரியும் எனக்கு, இந்த பையன் சொல்றான். உடனே ஓடு, ஏத்தாப்புல ஆஞ்சநேயர் கோவில், மடத்துல ஏத்தாப்புல பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில். அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பக்கத்துல பார்த்தல அப்படின்னா ஒரு ரோடு போகும்.
கார் பார்க்கெல்லாம் அங்கே தான் பண்ணுவோம். இன்னைக்கு அங்கே தான் பஸ்ஸு நிற்கும். டவுன் பஸ்ஸு பெரிய காஞ்சிபுரத்துலேருந்து சின்ன காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்கான பஸ்ஸு அங்கே தான் நிற்கும். பெரியவர் சொல்கிற இந்த பஸ்ஸில், சின்ன காஞ்சிபுரம் போகிற பஸ்ஸில் இந்த ஐயங்கார் சுவாமிகள் உட்காந்துட்டு இருப்பார். அவர் உடனே நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்டு வா அப்படிங்கிறேன். இந்த பையன் உடனே சிட்டா பறப்பான். போனால் ஒரு பஸ்ஸு தயாராக இருக்கும், சின்ன காஞ்சிபுரம் போகிறதுக்கு தயாராக இருக்கும். ஐயங்கார் சுவாமிகள் ஒரு ஜன்னலோரமாக உட்காந்துட்டு இருப்பார். கண்டக்டர் டிக்கெட் போட்டுருப்பார். பஸ்ஸில் போட்டு முடிச்சுட்டேன். டிரைவர் கீழே இருக்க, மேலே ஏறி வந்துடுவார். இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்தாருன்னா பஸ்ஸு கிளம்பிடும். அந்த ஐயங்கார் சுவாமிகிட்ட போயிட்டு இந்த பையன், மாமா பெரியவங்களை உடனே கூட்டின்னு வர சொன்னார் அப்படிங்கிறான். இல்லை இப்போதானடா முடிச்சுட்டு வந்தேன், சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்தேன், என்ன இருக்கு அதில் வேற யாரையான்னு இருக்கும், நீ தப்பாக கூப்பிட்றப்பல இருக்கு அப்படின்ப. இல்லை உங்களை தான் சொன்னார், அடையாளம் சொன்னார் அப்படிங்க. டேய் 35 காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன்டாண்ணா, நான் இப்போ வந்தேன் அப்படின்னா இந்த டிக்கெட் வேஸ்டாக போகும் பாருங்க. அவரோட சிந்தனை அது. 35 காசு கொடுத்து வாங்கிட்டேன்டா, திரும்ப அவரை பார்த்து வந்தானா நான் அடுத்த பஸ்ல 35 காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற. அவன் சொல்றான், இந்த பையன், இந்த 35 காசு நான் கூட கொடுக்குறேன் உங்களுக்கு, பெரியவங்களை கூட்டிட்டு வர சொன்னேன், நீங்க இல்லாம நான் போக முடியாது அப்படின்னு வாக்குவாதம் 2 பேருக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த கண்டக்டர் இதை காதல வாங்கிட்டு சொல்றாரு, கிட்டக்க வர, சாமி இந்த 35 காசு உள்ளது, டிக்கெட்டே போனாலும் பரவாயில்ல, நான் கொடுத்தா இருக்கட்டும். சாமி கூப்பிடுறாரு உங்களை. அந்த பையன் அவ்வளவு சொல்றான், அவரோட தரிசனம் கிடைக்காத, அவர் நம்மளை கூப்பிட மாட்டான்னு எத்தனை பேர் காத்து கிடக்கான், நீங்க போங்க சாமி அப்படின்னு சொல்லி கீழே இறங்குற. இந்த பையன் கூட்டிட்டு போறான். இதுக்குள்ள அந்த அட்வொகேட் இருக்கார் இல்லையா, 2 தடவை எழுந்து, பெரியவா நான் வந்தது, உட்கார்ப்பேன். ஒரு 3 தடவை அவர் எழுந்துப்பார். இந்த வக்கீல் டாக்டர் வாழ்க்கெல்லாம் எப்பவுமே இந்த ப்ரொஃபஷனல் சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். அடுத்து போய் அந்த கேஸை ரெடி பண்ணுமே, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணுமே, டாக்டருக்கு வந்து அவன்கிட்ட ஃபீஸ் வாங்கணுமே, 3 லட்சம் வாங்கலாமா 4 லட்சம் வாங்கலாமா, இதுதான் ஓடிட்டு இருக்கும். ஒரு உட்காந்து வச்சுட்டு கரெக்டாக அந்த பையன் கூட்டிட்டு வரான். ஐயங்கார் சுவாமிகள் உள்ள வந்துட்டு, வந்த உடனே ஐயங்கார் சுவாமிகள் பெரியவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டார். இப்போ அட்வொகேட்டை பார்க்குறேன், நீ இங்கே வந்திய, நீ எதுக்கு வந்த? ஒரு வேதிக் ஸ்காலருக்கு மாசம் ஒரு தொகையை நீ ஃபிக்ஸடாக கொடுக்கணும்னு வந்திருக்க. பெரியவா சொல்றார், அவர் சொல்லவே இல்லை, அட்வொகேட் சொல்லல. ஒரு வேதிக் ஸ்காலருக்கு மாசம் ஒரு தொகை, ஒரு 250 ரூபாய் கொடுக்கணுங்கிறதுக்காக நீ வந்திருக்க, கரெக்டா அப்படிங்கிற. ஆமா பெரியவா, அதுக்கு தான் வந்தேனே. இவர்கிட்ட அட்ரஸ் வாங்கிக்கோ. யார்? ஐயங்கார் சுவாமி. இவர்கிட்ட அட்ரஸ் வாங்கிக்கோ, மாசம் அந்த 250 ரூபாய் இவருக்கு எமோ பண்ணிடு அப்படின்னு சொல்ற. ஐயங்கார் சுவாமிகள் கதற அழுக. அதாவது அந்த 100 ரூபாய் அவனுக்கும் 100 ரூபாய் எனக்கும் 100 ரூபான்னு நினைச்சது, அது இன்னொரு சைடில் பார்த்தா ஏழ்மையின் ஒரு சாயல், அது ஏழ்மையின் வெளிப்பாடு. அந்த மனசு அவருக்கு வந்துடுத்தே, வேதம் சொல்பவருக்கு வந்துடுத்தேங்கிற ஒரே காரணத்திற்காக மகாபெரிவா என்ன பண்றார்? அட்வொகேட்டை வரவழைக்கிறார். இதெல்லாம் அட்வொகேட் அங்கே வர்றதுங்கிறது பெரியவா அவரோட மனசுல தோண வச்சு அவரை வரவழைச்சு, இந்த ஐயங்கார் சுவாமிகளையும் கூப்பிட்டு வச்சு இவருக்கு கொடுக்க வைக்கணுங்கிறது சங்கல்பம். இவரோட அட்ரஸ் வாங்கிக்கிறார். உடனே அவர் போறார், இவரோட அட்ரஸ் வாங்கி குறிச்சுக்கிறார். ஐயங்கார் சுவாமிகளை பார்த்து சொல்றார், சுவாமி கவலைப்படாத, மாசம் 250 ரூபா உங்க ஆத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற. நமஸ்காரம் பண்ணிட்டு எந்திரிக்கும் போது பெரியவா சொல்றார், அடுத்த பஸ் வந்து கொடுத்தோம். அந்த பெரியவா சொல்றார், இந்த கண்டக்டர் கொடுத்த 35 காசு வச்சு இதுல டிக்கெட் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு பெரியவா சொல்றார். அவர் கிளம்புறார். அதாவது வேதம் படிச்சவாளும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி, இவர் 2 பேர்களையும் ஜலம் வரக்கூடாது, எந்த ஒரு காலத்திலும் வரக்கூடாது. இது சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய தலைமை அப்படிங்கிறவர், ஒரு குடும்பத் தலைவராக ஒரு ஆண் இருந்தாலுமே அந்த இல்லறம் செழிப்பது யாரால் அப்படின்னா பெண்களால் மட்டும்தான் அந்த இல்லறமானது செழிக்கிறது. அந்த காரணத்தான் ஒரு ஆண்கள் அடறதை பத்தி யாருமே சொல்லல. அவன் எவ்வளவுனா எழுதிக்கிட்டோன்னு சொல்லிட்டா போல இருக்கு. குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ஸ்திரீகள் கண்ணீர் விடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. மகாபிரிவா அழுக்க அவருக்கு சொல்லிட்டு இந்த வக்கீல் அவர்கிட்ட திரும்ப சொல்றாராம், இப்போ மாசம் கரெக்டாக அனுப்பிச்சிடு,
1 மாசம் வரலன்னா அவர் எங்கிட்ட வந்துடுவார் அப்படின்னு அந்த வக்கீல் கிளம்பும் போது பெரியவா சொல்லி அவருக்கு பிரசாதத்தை கொடுத்து பெரியவா அனுப்பிச்சு வைக்கிறானா. எந்த ஊர்ல பெரியவா போனாலுமே இங்க சதஸ் மேக்சிமம் இங்க இருக்கிறவாள், உள்ளூர்ல இருக்கிறவாளை வரவழைச்சு ஏதான ஒரு விஷயத்தை பெரியவா ஆர்கனைஸ் பண்ணுவார். கேரளாவில் கொல்லங்கோடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. கேரளாவில் பெரியவா ஒரு தடவை அங்க யாத்திரை பண்றப்ப இந்த கொல்லங்கோடுல ஒரு சதஸ் ஏற்பாடு பண்றார். வேதிக் ஸ்காலர்ஸ் எல்லாரையும் வரவழைக்கிறார். பல ஊர்கள்லேருந்து வரவழைக்கிறார். தமிழ்நாட்டிலேருந்துலாம் வரவழைக்கிறார். காலங்காத்தால ஒரு 7 மணிக்கு அந்த சதஸ் ஆரம்பிக்கிறது. 7 மணிக்கு காலங்காத்தால பெரியவா இருக்கிற இடத்துல பெரியவா என்ன ஒரு முக்கியமான கண்டிஷன் போடுவான்னா, இந்த இடத்துல காஃபி கிடையாது, யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு பெரியவா ஒரு உத்தரவு போடுவார். ஆனா அது மீறி பெரியவாளுக்கு தெரியாம ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும் காஃபி வச்சு. அது நம்ம ஆட்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட். அதெல்லாம் தனியா நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் காஃபி கூடாது அப்படிங்கிறது பெரியவாளுடைய ஒரு முக்கியமானது. அது என்ன காரணத்தினால் அப்படின்னா, காஃபி அப்படிங்கிறது அந்நிய தேசத்திலிருந்து நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட். இது ஆரம்பத்தில் கிடையாது. இப்பதான் கூர்க்கு கர்நாடகாலாம் பார்த்தா எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கிறதுலாம் இப்பதான். சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா காஃபிங்கிறது வெளிநாட்டிலேருந்து வந்து வெள்ளைக்காரங்காலத்துல தான் இந்த காஃபியை கொண்டு வந்தான் நமக்கு. வெள்ளைக்காரன் நம்ம ஆண்ட காலத்துல நம்மளை காஃபிக்கு எப்படி அடிமைப்படுத்தினான் அப்படிங்கிறத பெரியவா சொல்லுவார். ஒரு அக்ரஹாரத்துக்குள்ள போயிடுவானா, நாளைக்கு காலத்தால ஒரு 5 மணிக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், ஹாட் ட்ரிங்க்ஸ், நீங்க குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி சொல்லி அவன் காஃபி ஃபில்டர் காஃபி தயார் பண்ணி பாலில் ஊற்றி எல்லாருக்கும் கொடுப்பான். அந்த காலத்தில் அப்படிதான் கொடுத்துருக்கான். நமக்கு ஃப்ரீயா எதுவும் கிடைக்கிறதுன்னா பினாயில் கூட குடிப்போடு ஒரு பழமொழி உண்டு, நம்ம ஊர்ல உண்டு. ஃப்ரீயா கொடுக்குறான்னு பினாயில் கூட குடிச்சிருவான் நம்மளுக்கு. டெய்லி ஒருத்தன் கொடுக்குறானே, குடிப்போன்னு குடிக்கிற பிரமாதமா இருக்கு டேஸ்ட். காஃபி ஃபிளேவர் முதல்ல குடிக்கும்போது அடுத்த நாள் கரெக்டா கொடுப்பான் 5 மணிக்கு. டெய்லி வந்துருவா காலங்கரத்தால. சந்தியானந்தம் எந்திரிக்கிறா இல்லையோ காஃபிக்காக எந்திரிச்சிருவா காலங்கரத்தால. 5 மணிக்கு போயிட்டுனா அவன் கேன் எடுத்துன்னு போடுவான். கரெக்டா வந்து காஃபி குடிப்பாளாம். ஒரு வாரம் அவன் ஆன பிறகு அவன் ஸ்டாப் பண்ணிடுவான். இது வேணும்னா வாங்கிக்கோங்க, இங்க வாங்கிக்கோங்க அப்படிமா. இது வியாபார தந்திரம். இது அதனால அந்த அந்நிய நாட்டு பானத்தை நம்ம கிட்ட குறைக்கணுங்கிறதுக்காக பெரியவன் என்ன பண்ண, கஞ்சிங்கிறதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க, நொய் கஞ்சி சாப்பிடுங்க, இந்த கஞ்சி சாப்பிடுங்க, அதனால அது வேண்டாம், சுதேசி விதேசி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிட்றது சுதேசி பொருட்கள், நமது நாட்டிலேயே தயாராகின்ற பொருட்கள். இந்த காஃபி வந்து விதேசி, விதேசின்னா அந்நிய நாட்டு ப்ராடக்ட்னு அர்த்தம். அதுக்காக தான் பெரியவா சொன்னேன், வேற ஒண்ணுமே கிடையாது. குடிக்கிறவா குடிக்கலாம், நானும் குடிச்சுன்னு தான் இருக்கேன், நிறுத்த முடியல. ஒரு இடத்துல சொல்றேன், பெரியவா வந்து காஃபியை விடச்சுன்னு சொல்லி நான் சொல்லி விட்டவா நிறைய பேர் இருக்கா. ஆனா பெரியவா என்ன இவன் ஒழிஞ்சு போறான், இவன் குடிச்சுட்டே இருக்கட்டும் வச்சுட்டு காலம் என்னன்னு தெரியல. இன்னும் எனக்கு வரல. எனக்கு நான் மெனக்கிட்டா கூட இந்த காலகட்டத்தில் காஃபி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது, அது விட முடியாது. அங்க கொல்லங்கோடு சதஸ்ல வந்து காஃபி கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டாங்க. ஏன்னா அது வந்தவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து தஞ்சாவூர் பெல்ட்டு தான் அதிகம் வந்திருக்கா, பல ஸ்காலர்ஸ் வந்திருக்கா. அவளுக்கு வந்து இந்த காஃபி இல்லாம பொழுது ஆரம்பம்னு நினைச்சே பார்க்க முடியாது. அங்கங்க போய் கேட்கறா, காஃபி கிடையாது, கஞ்சி தானே, வேற எங்கேயான காஃபி இருக்கா? இல்ல பெரியவா ரூல்ஸ் போட்டா எல்லாருக்கும் கஞ்சி தான். எல்லாம் கஞ்சி குடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டான். ஒரு 6:45 6:50 ஆக போகுது. பெரிய வரப்பாரு 7 மணிக்கு டான் பெரிய வந்துடுவார். எல்லாம் அவ பிளேஸ்ல உட்காந்துக்கிறான். விஷ்ணுபுரம்னு ஒரு ஊர் இருக்கு கும்பகோணம் பக்கத்துல, 18 கிராமம் வாத்திமா கிராமம். அது இந்த விஷ்ணுபுரத்துல இருந்து ஒரு ஸ்காலர் வந்திருக்க, அந்த சதஸ்ல கலந்துக்கு வந்திருக்க. அவருக்கு காஃபி குடிக்கலன்னா பொழுது ஆரம்பிக்காது, சதஸ்ல உட்கார முடியாது. காஃபிக்கு அவ்வளோ அடிக்ட் ஆனவர் அவர். அங்கங்க பாக்குற ஒரு எங்க ரூம்லாம் இருக்கோ யாருன்னு காஃபி வச்சுட்டு இருப்பாளா, யாருன்னு குடிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. எங்கேயுமே காஃபி கிடையாது. எல்லாரும் சொல்றா, மாமா காஃபி கிடையாது, பெரியவா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார், நீங்க கஞ்சி சாப்பிட்டு போய் உட்காந்துருக்கோம், மணியாக போறது அப்படிங்கிற. அவருக்கு மனசே வரல. சரி என்னடா பண்றதுன்னு ஒரு குழப்பத்தோடு வந்துருக்கு. காஃபி இல்லைன்னு தெரிஞ்சா நமக்கு தலைவலி, கைவலி, கால்வலி எல்லாமே வந்துடும். அது எப்படின்னு தெரியல. அதுக்கு காரணம் மனசுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு காஃபி குடிக்கலாம் தலைவலிக்கும்னு சொல்றதெல்லாம் கப்ஸா. அதெல்லாம் இந்த மைண்ட் எப்படி டியூன் ஆயிருக்கும் அப்படின்னா, நமக்கு காலகட்டத்தில் காஃபி குடிச்சே ஆகணும், குடிக்கலாம் தலைவலிக்கும், நம்ம நினைக்கிறதுனால நம்ம இந்த எண்ணங்கள் தான் செயலாருது. அது விஞ்ஞானத்திலையும் சொல்றேன், நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலாகின்றன.
அதனால நம்ம நினைக்கிறதே நல்லதை நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது செய்யலாம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால நம்ம நல்லதுதான் நினைக்கணும். இவருக்கு என்னாச்சு, காஃபி இல்லைங்கிற சுகத்தோட போயிட்டு இருக்கும்போது இத்தப்புல ஒரு சின்ன பையன் வரான். ஒரு 12-13 வயசு பையன். ஏதோ மேல் துண்டுல ஏதோ ஒன்று போட்டு மூடி வச்சுருக்கான். ஏதோ மூடி வச்சிருக்கான், துண்டு தான் மறைச்சு வச்சிருக்கான். மாமா என் பின்னாடி வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டே இருக்கான். என்னடா அது விறுவிறுன்னு பின்னாடி வாங்கன்னு சொல்றான்னு குடுக்குடுன்னு ஓடுறாரு, பின்னாடி ஓடுறாரு. இந்த பையன் போனவன் ஒரு எங்கெங்கயோ சந்து பந்தெல்லாம் அந்த பெரியவா தங்க இருக்கிற சத்திரத்துல எங்கெங்கயோ போந்து கடைசியா ஒரு ரூம்ல போய் நிக்கிறான். இவர் உள்ள போய் நிக்கிறார். அவன் துண்டு எடுக்கிறான், பிளாஸ்க் கும்முன்னு காஃபி வாசனை தூக்குறான். திறக்கிறான், ஒரு டம்ளர்ல மாமா உங்களுக்கு காஃபி இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறான். அவருக்கு ஆச்சரியம், நடந்து எங்கேயுமே இல்லை, இந்த பையன் யாருன்னு தெரியலையே. குழந்தை நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு காஃபிக்கு மந்திரம் சொல்லாத குறைய எல்லாம் ஆசீர்வாதம் பண்றாங்க. அவன் காஃபி கொடுத்துட்டாங்கிறதுக்காக சொல்லி குடிச்சு முடிச்சுட்டு அவன் பையன் போயிட்டான், பிளாஸ்கை வாங்கிட்டு போயிட்டான். இவர் வாயெல்லாம் தொடச்சுண்டு விருவன் வர கரெக்டா மகாபரி அப்பதான் வர. அப்பதான் வர இவரு போய் டக்குன்னு தன்னோட யதாஸ்தானத்துல உட்கார்ற. பெரிய உட்காந்து அப்படியே எல்லாரையும் பார்க்குற, வந்த வேதிக் ஸ்காலர்ஸ் எல்லாரையும் அப்படியே பார்க்குற. அப்படியே பார்த்து முடிச்சுட்டு இவரை பார்க்குற, விஷ்ணுபுரம் சாஸ்திரிகளை பார்க்குற. அவரை பார்த்துட்டு இப்படின்ட்டு அப்படிங்கிற, இப்படின்னா காஃபி, இப்படின்னா ஆச்சா அப்படின்னு இப்படி ஜாடல் கேட்குற. அவரு பின்னாடி எல்லாம் திரும்பி பார்க்குற, யாரையாவது கேட்குற, என்னடா தெரிஞ்சு கொடுத்து போறேன்னு சொல்லிட்டு பெரிய வந்து அவர் காமிச்சு உன்னதான் கேட்கிறேன் ஆச்சா அப்படிங்கிற. பெரியவா நான் கேட்கல பெரியவா, இந்த பையன் கொண்டு வந்தான் அதனால நான் குடிச்சேன் அப்படிங்கிற. பெரியவா சொல்ற, இங்க இருக்கிறவ எல்லாருமே காஃபி குடிக்காம இருந்துடுவா, ஆனா உன்னால காஃபி குடிக்காம இருக்க முடியாது எனக்கு தெரியும். அதனாலதான் உன் ஒத்தனுக்காக நான் காஃபி வரவழைச்சு உனக்கு கொடுக்க சொன்னேன் அப்படிங்கிறாராம் பெரியவா. எப்படி இருக்கும் பாருங்க, தான் சொன்னதையே பெரியவா பிரேக் பண்ணி ஒரு ஸ்காலருக்காக கொடுக்குறாருன்னா அந்த இடத்துல பெரியவா எதை மதிக்கிறாருன்னா அவருடைய பித்தம் அதைத்தான் பெரியவா மதிக்கிறார். நிறைய இடத்துல நடக்கும் இந்த காஃபி கச்சேரிங்கிறது. பெரியவா கேட்பார், என்னடா அங்க ஓடிட்டு இருக்க அப்படின்பார், ஜாட மட்டும் கேட்பார், அங்க ஓடிட்டு இருக்கா அப்படின்பார். பெரியவா ஒரு தடவை தேனம்பக்கத்தில் இருந்த, தேனம்பக்கம் நீங்க நிறைய பேர் சிவாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கோவில் பிரம்மபுரீஸ்வரர், பிரம்மன் ஸ்தாபனம் பண்ணின ஒரு சிவலிங்கம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இங்க இருக்குது. வரதராஜ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு, வரதராஜர் அப்படிங்கிற பேர் அப்படின்னா. சரி அப்படின்னா தாயார் பேரு பெருந்தேவியா இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இங்க போர்டு எதுவும் இல்லை, மேல இல்லை. நினைச்சிட்டு இருக்கும்போது உள்ள அந்த வரதராஜருக்கு ஒருத்தர் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கும்போது பெருந்தேவி நாயிக சமேத வரதராஜன் அவர் கரெக்டா அவர் சொல்றார், இதாண்ட நாமம் அப்படின்னு அங்கிருந்து அவர் சொல்றார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காஞ்சிபுரம் தலபுராணம் என்ன அப்படின்னா, இந்த வரதராஜ பெருமாள் பிரம்மதேவன் நடத்தின ஒரு யாகத்திலிருந்து வந்தவர். பிரம்மதேவன் யாகம் நடத்துறான், அவர் காஞ்சிபுரம் நினைக்கிறார். வரதராஜன், அவர் பேரே வரதராஜன். வந்தோன்னு சொன்னார், வரதராஜர் உங்களை தன் பக்கத்திலே உட்காந்து வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட. அங்க பிரம்மதேவன் நடத்தின ஒரு யாகத்துல பெருமாள் வர. இந்த பெருமாள் வர்றதுனால ஒரு யாகத்துல இருந்து வந்தா அப்படி இருக்கும், ஒரு அக்னி குண்டத்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா இந்த குண்டத்தை தொட முடியாது, கொதிக்கும். இந்த பெருமாள் உஷ்ணமா இருப்பார், ரொம்ப சூடா இருப்பார். இந்த பெருமாள் இன்னைக்கும் சூடா தான் இருப்பார். அதனால தான் அந்த கோவில்ல பெருமாளுடைய உடம்புல வியர்க்கிறது அப்படிங்கிறத நேருக்கு நேராக பார்த்தவர் யார் தெரியுமா? யாருக்கான தெரியுமா? திருக்கச்சி நம்பிகள் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர். பெருமாளுக்கு டெய்லி மாலை கொண்டு வருவர். அவருடைய வீடு பூந்தமல்லி. திருக்கச்சி நம்பிகள் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர் ராமானுஜரோட 7 வயசு 8 வயசு மூத்தவர்.
நமக்கெல்லாம் நம்ம அப்பா சொத்து எழுதி கொடுக்க மாட்டாளா, எப்போ கொடுப்பா அப்படிலாம் நம்மலாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்பாட்டையும் நீசா கேட்பாப்பா, உயிலிங்கன்னு எழுதி வச்சுட்டியா, பூசுக்கிட்ட போயிட்டாரு, என்ன பண்றது, நம்மளும் கேட்போம். திருக்கச்சிறுமிகளோட அப்பா வாழுகின்ற காலத்திலேயே 4 பசங்களோ 3 பசங்களோ எல்லாருக்கும் பிரிச்சு சொத்தை கொடுத்துடுற. மிச்ச பசங்கள்லாம் அந்த பணத்தை என்ன பண்றா, பிஸ்னஸ்ல போடுற, ஒரு வியாபாரம், பணம் எங்க போட்டா டபுள் ஆகுமோ அந்த மாதிரி போடுற. திருக்கச்சி நம்பிகள் மட்டும் என்ன பண்ற, பூந்தமல்லியில ஒரு இடத்த வாங்குற, அதுல நந்தவனம் போடுற. பகவானுக்கு அணிவிப்பதற்கு உண்டான மலர்கள் மலரக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் நட்டு அந்த பூக்களை பறிச்சு அதை மாலையா கட்டி தினமும் பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு நடந்து போவார். இந்த மாலையை கையில் வச்சு நடந்து போவார். ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கும் பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் அப்படிங்கிறது. டெய்லி காலங்காலத்தால் நடந்து போய் இந்த பெருமாளுக்கு அந்த மாலையை கொடுப்பார். இங்கே இருக்கிற பட்டாச்சாரியர்கிட்ட கொடுப்பார். அவர் சாத்துவார், தர்ஷனம் மட்டும் வந்துடுவார். ஒரு நாள் அது போல நின்றுட்டு இருக்கார், மாலை கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கார். திருக்கச்சிறுமிகள் பெருமாளை பார்த்துட்டு இருக்கார், வரதராஜரை பார்த்துட்டு இருக்கார். இந்த வரதராஜர் பார்த்துட்டு இருக்கும்போது வரதராஜருடைய முகத்துல வியர்வை துளிகள் அரும்புறது, அப்படியே வியர்வை துளி கொட்டுறது. இவருக்கு கண்ணுக்கு தெரியறது. இவர் என்ன பண்றாரு, பட்டாச்சாரியர்கிட்ட சொல்றாரு, சுவாமி அங்க பாருங்க, பெருமாளை பாருங்க, ஒரு முகத்துல வேர்வை, ஒரு முகத்துல வேர்க்கிறது தொடங்கோ அப்படிங்கிற. அவர் பார்க்கிறார் பட்டாச்சாரியர், என்ன சுவாமி வளர, பெருமாளுக்கு வேர்க்கிறத, எப்படி பெருமாளுக்கு வேர்க்கும், ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற. அவர் பார்த்துட்டு சொல்றார், இவருக்கு மட்டும் தெரியுது. அப்ப பெருமாள்கிட்ட கேட்பார், என்ன பெருமாளே, என்ன சோதனை, எனக்கு மட்டும் தெரியுது, இவருக்கு தெரியலங்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே பெருமாள் சொல்லுவார், இல்லடா நான் இந்த பிரம்மதேவன் அக்னியிலேருந்து வந்தேன், யாக குண்டத்திலிருந்து வந்தேன், அதனால இந்த வேர்த்துட்டே இருக்கும். யாருக்கு அத்தியந்தமான பக்தி இருக்கோ அவனுக்கு மட்டுமே இதெல்லாம் தெரியும் பெருமாள் சொல்லுவார். கோவில்ல சுவாமி பார்க்குறோம், சிலாரூபமா பார்க்குறோம், உலோக ரூபமா பார்க்குறோம். நம்ம கல்லா பார்த்தோம்னா கல்லாத்தான் சுவாமி காட்சி தருவார். ஒரு கற்பகாம்பாளை தரிசனம் பண்ற போது, ஆஹா எத்தனை ஒரு லட்சணமா இருக்க இந்த அம்பாள் இருக்கா, அலங்கார பூஷிதையா இருக்காளே, அவ கண்ணை பார்த்தா அழகா இருக்கு, காலை பார்த்தா அழகா இருக்கு, எப்படி காட்சி தரான்னு நீங்க அதுக்குள்ள உள்ள போனீங்கன்னா அம்பாள் உங்களுக்கு காட்சி தருவான். நம்ம நிற்கிற ஃபியூ செகண்ட்ஸ்ல இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. நமக்கு அடுத்து போய் வெளியில காய்கறி வாங்கணும், மயிலாப்பூர்ல சாப்பிடணும், நம்ம நிறைய வேலை வச்சுட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கோம்னா, கோவிலுக்கு போறதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் ரசிச்சு பண்றோம். ரவாகேசரி சாப்பிடுறோம், இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுருக்கலாம், நல்லா இருக்கும். அந்த இடத்துல ரசனை நன்னாவே போகும். ஒரு புடவை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 70 புடவை 80 புடவை பார்த்த பிறகு ஒரு புடவை தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்றோம். நம்ம பண்றது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, ரசனையோட அனுபவிச்சு பண்றோம். ஆனா அந்த கோவிலுக்கு போகும்போது மட்டும் பாருங்க, நமக்கு டைம் இருக்காது. அதை அனுபவிச்சு பார்த்ததுனால திருக்கச்சிறுமிகளுக்கு பெருமாள் வேர்வையோட காட்சி கொடுக்கிறார். அவர் சொன்ன உடனே அசரீரியா பெருமாள் சொல்றார், அம்மனுக்கு வேர்க்கிறது, இது போல வந்தவன்னு சொல்றது யாருக்கு, இந்த பட்டாச்சாரியாருக்கும் இவருக்கும் கேட்கிறது. அப்பதான் பட்டாச்சாரியாருக்கு வரம் புரியுது. அப்ப திருக்கச்சிறுமிகள் கேட்பார், பெருமாள்கிட்ட கேட்பார், பெருமாளே இது போல உன்னை பார்க்கறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, நான் தினமும் உனக்கு பக்கத்துல உட்காந்து விசிறி விடட்டுமான்னு கேட்பேன். வா, ஏன் உட்கார, டெய்லி வா, நீ மாலை கொண்டு வா, மாலையை சாத்திட்டு உட்காந்து விசிறி எனக்கு. திருக்கச்சிறுமிகிட்ட வரதராஜர் பேசுவார். அடுத்த நாள்ல இருந்து விசிறி கொண்டு விசிற ஆரம்பிப்பார். ஆலவட்ட சேவை அப்படின்னு பேர். அது விசிறிக்கு ஆலவட்டம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, ஆலவட்ட சேவைன்னு பேர். டெய்லி பெருமாளுக்கு விசிறுவார். இப்ப 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம்னா பேசாம இருக்க முடியாது, ஏதோ ஒரு விஷயத்த பேசணும். உங்கள் கடைசி பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்கதானே இருக்கான், ஏதோ ஒன்று ஆரம்பிப்போம் நம்ம. அப்புறம் அவர் நம்ம கிட்ட ஆரம்பிப்பார், உங்க சித்தப்பா ஒருத்தர் இருந்தாரு, அங்கதான் தஞ்சாவூர்ல தானே இருக்கா அப்படின்னு ஆரம்பிப்பார். இவர் சும்மா விசிறிண்டே இருந்து பெருமாள் அப்படியே இருந்தா நல்லா இருக்காது இல்லையா. பெருமாள் என்ன பண்றாராம், பேசுறாராம். சரிடா, நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க, உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன், டெய்லி ஏதாவது பேசிட்டே இருக்கேன், உனக்கும் பொழுது போகும் அப்படின்னு பெருமாள் பேச ஆரம்பிச்சார் திருக்கச்சிறுமிகள் கூட. இதுதான் இந்த தேனம்பாக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் பேர் பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மன் யாகம் நடத்துறதுனால அங்க இருக்கிற ஈஸ்வரன் பிரம்மபுரீஸ்வரர். அந்த இடம் பெரியவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவா அந்த இடத்துல 3 வருஷம் அதே இடத்துல இருந்தார். ஒரு பீரியட்ல 3 வருஷம் அதே இடத்துல இருந்தார் பெரியவா. இன்னைக்கும் தேனம்பாக்கம் போனெல்லாம் அவர் இந்த கிணறு அதெல்லாம் பார்க்கலாம், நீங்க பெரியவா உட்கார்ந்த இடம் எல்லாம் பார்க்கலாம். அந்த இடத்துல தான் பல முக்கியஸ்தர்கள்லாம் வந்திருக்காங்க.
கிரேக்க நாட்டு ராணி இங்கே வந்து தரிசனம் பண்ணியிருக்கா, இந்திரா காந்தி இங்கே தரிசனம் பண்ணியிருக்கா, பல முக்கியஸ்தர்கள் தேனம்பாக்கத்தில் வந்து தரிசனம் பண்ணியிருக்கா. தேனம்பாக்கத்தில் பெரியவா இருக்கிற போது ஒரு நாள் காலங்காலத்தால் எழுந்து, சரி பெரியவாளுக்கு எல்லாம் அனுஷ்டானத்துக்கெல்லாம் ரெடி பண்ணணும், பெரியவா ஸ்நானத்துக்கு ரெடி பண்ணணும். ஒருத்தர் போய் பெரியவாளை பார்க்குறார். அந்த இடத்துல பெரியவா இல்லை, பெரியவா இருக்கிற இடத்துல இல்லை. சரி எங்கே போயிருக்கார் பெரியவா? இங்கே உள்ள நடந்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு இடமா பார்க்குறாரு. இந்த கேம்பனுடைய மேனேஜர் பார்க்குறாரு. பெரியவா எங்கேயுமே இல்லை. ஃபுல்லாக தேடிட்டார், தேனம்பாக்கம் ஃபுல்லாக தேடிட்டார், அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் தேடிட்டார். பெரியவாளை காணலை. அவருக்கு பதட்டம் ஆயிடுது. என்னடா பெரியவா காணுமே, எங்கே இருக்கார் அப்படின்னு அங்கே இருக்கிறவர்கிட்ட இப்போ தான் எழுப்பி எல்லாரையும் கேட்கிறார். பெரியவாளை காணும், எங்கேன்னு பாருப்பா, எங்கே இருக்கான்னு பாரு. அவளுக்கால் சொல்லி பெரியவா எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்கார். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே முழுக்காடாக இருக்கும். பெரியவா இருக்கிற இடம் அந்த இடம் மட்டும்தான் இருக்கும், ஒரு மண் தரை அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இன்னைக்கு பார்க்குற மாதிரிலாம் இப்போ கிடையாது. யாரோ ஒருத்தர் அப்படியே தேடிட்டு போகும்போது செடி கொடிகள்லாம் முள் செடிகள்லாம் வளர்ந்துன்னு இருக்கிற இடத்துல போய் பார்க்குற போது இடுக்கில் பார்த்தா பெரியவா படுத்துன்னு இருக்கிறத பார்ப்பேன். முள் செடி, ஒரு முள் செடி அப்படின்னா பட்டு கொடுத்தோன்னா உடனே ரத்தம் வந்துடும் நமக்கு. அந்த இடத்துக்குள்ள பெரியவா படுத்துன்னு இருக்கார். அவரோட முதுகெல்லாம் பார்த்தா அந்த முள்ளு குத்தி விளாற இருக்கு. பெரியவா முள்ளு குத்தி ரத்தம்லாம் தெரியுது. இவர் பதறி போய் எல்லாரையும் கூப்பிடுறா, எல்லாரும் ஓடி வர. பெரியவா எங்க இருக்காருன்னு சொன்னா பாக்குறா, எல்லாம் முள் செடிகளை சட்டுன்னு விளக்கிட்டு, என்ன பெரியவா எல்லாம் நமஸ்காரம் பண்றா, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோமா? யாரான ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா பெரியவா அவளை தண்டிக்க மாட்டார் எப்பவுமே. அதுக்கான தண்டனையை தான் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா இதுக்கு காரணம் நான் தான். நீ இந்த தப்பு பண்றேன்னா அதுக்கு காரணம் நான் தான். ஸோ நான் எனக்கு நானே தண்டனையை கொடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா ஏற்றுடுவேன். அதனால பெரியவா அந்த முள் செடிக்குள்ள இருக்கா போல இருக்குன்னு நினைச்சு, பெரியவா நாங்க ஏதாவது தப்பு பண்ணிதான் மன்னிச்சுங்க பெரியவான்னு சொல்லிட்டு எல்லாம் நமஸ்காரம் பண்றேன். மெல்ல முள் செடிகளை விளைக்கணும்னு பெரியவா மெல்ல எழுந்து வர. என்ன பெரியவா அது, என்ன கோலம் இது அப்படின்னு கேட்கிறப்ப மகாபிரிவா சொல்ற, சின்ன காஞ்சிபுரத்தில் ஒரு பாடசாலை இருக்கடா, மடத்தோட பாடசாலை. ஒரு பாடசாலை உண்டு சின்ன, இப்பவும் சின்ன காஞ்சிபுரத்தில் பாடசாலைகள் உண்டு. அந்த பாடசாலையில் இருக்கிற பையன் ஒருத்தனை அங்கே சமையல் பண்ணுற மாமி விளக்கு மாத்தால் அடிச்சுட்டாங்க. அதாவது இந்த பசங்களெல்லாம் நான் தான் யாச்சகம் வாங்கி ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் நம்பிக்கை சொல்லிட்டு, உங்கள் குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நான் கூட்டிட்டு வந்து அவளை வளர்க்கிறேன். அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய அவன் ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டான், ஏதோ சொன்னதை கேட்கலைங்கிறதுக்காக விளக்க மாத்தால் அடிச்சுட்டா. அந்த பையனுக்கு அந்த வலி எப்படி இருக்கும், எப்படி அவன் அவஸ்தைப்பட்டு இருப்பான் அப்படிங்கிறத நான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக இதில் போய் நான் படுத்துட்டேன் அப்படின்னு பெரியவா சொல்றான். இப்படி ஒருத்தரை நம்ம பார்க்கவே முடியாது. அதாவது வேதம் படிக்கிற ஒரு பையனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா பெரியவா எந்த அளவுக்கு தன்னை வருத்திக் கொள்கிறார் அப்படின்னா அவர் தான் வேதத்தினுடைய நாயகன். இன்னைக்கு வந்து இந்த தேசத்துல எது பாதுகாப்பு அப்படின்னா பகவானுடைய சக்தி தான் பாதுகாப்பு. நாம பண்ற பூஜைகள், நாம பண்ற புனஸ்காரங்கள், நாம சொல்ற மந்திரங்கள், நாம சொல்கிற பாராயணங்கள், இதுதான் நம்மளை காக்கக்கூடியது. சவுண்ட், இதெல்லாம் சவுண்ட். அதெல்லாம் ஒரு நல்ல வார்த்தைகளை எங்க இருந்தாலும் கேட்கிற போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த வார்த்தைகள் வந்தாலே ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு மொழியில ஒரு பாட்டு நீங்க கேட்டா கூட, ஒரு தெலுங்குல ஒரு பாட்டு, உங்களுக்கு தெலுங்கே தெரியாது, ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம் ஏதோ ஒன்று கேட்கிற அந்த ரிதம் ரொம்ப நல்லா இருக்கு, கண்ணு மூடி நம்ம ரசிப்போம். நமக்கு மொழி தெரியாது, ஆனா அதை நம்ம ரசிப்போம். அதே போலத்தான் வேதம். வேதம் நமக்கு புரியாவிட்டாலும், வேத மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியாவிட்டாலும், அந்த சொல்கிற அழகு இருக்கு பத்தியில, அது நம்மளை மயக்கிடும். அதனாலதான் சவுண்டிலே இருக்கணும் அப்படின்னு பெரியவா ரொம்ப பாடுபட்டார். அதுல இந்த புக்கு இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுல பெரியவாளுக்கு ஸ்ட்ராங்கா உண்டு. அது ஆனா பிற்காலத்துல வந்துடுத்து, அதெல்லாம் காலத்தின் ஓட்டம்னு சொன்ன இல்லையா, எல்லாமே வந்துடுத்து. அந்த சவுண்டுக்கு அத்தனை பவர் இருக்குது. அந்த சவுண்டினுடைய சக்திங்கிறது நம்ம அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். எப்படி முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியா சொன்னது போல பகவானே இருக்கான், பகவானே பிரத்யட்சமாக அதுக்குள்ள இருக்கான். அது காஞ்சிபுரத்துல ஒரு தடவை இதே போல ஒரு சதஸ் சொன்னேன். அந்த சதஸ்க்கும் பல பேரை வரவழைச்சிருக்கேன். அதுல ஒரு ஸ்காலர் ஆந்திராவிலேருந்து வர,
மந்திரமலை ஏதோ ஒரு பிளேஸ், ராஜமந்திரி மாதிரி ஏதோ ஒரு இடம் தெரில, இந்த இடம் தெரில. அங்கேருந்து ஒரு ஸ்காலர் வர. அந்த ஸ்காலர் எப்படின்னா அவருக்கு இதுக்கு மேலே தான் செயல் இருக்கும், இதுக்கு கீழே ஒன்றுமே இருக்காது. கைகள்லாம் இருக்காது, எல்லாம் துண்டு இருக்கும், நடக்கலாம் ஒன்றும் முடியாது. பெரிய பண்டிதர் நாராயணியம், ஸ்ரீமன் நாராயணியம் அச்சுத பிஷாரடி. நான் இங்கே சொன்னேன்னா நேற்று சொன்னேன், இல்லை இல்லை, அச்சுத பிஷாரடி பட்டத்திரியோட குருநாதர். நாராயணியம் படிக்கிறேன் இல்லையா, நாராயணியம் பாடினவர் நாராயண பட்டத்திரி. இந்த பட்டத்திரியோட குருநாதர் பேரு அச்சுத பிஷாரடி அப்படின்னு பேரு. அவர் எதில் எக்ஸ்பர்ட்னா சான்ஸ்கிரிட்ல எக்ஸ்பர்ட். இந்த குருநாதர் அச்சுத பிஷாரடி. ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா லாங்குவேஜை தெரிஞ்சுனா மட்டும் போறாது. இப்போ தமிழ் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க உங்கள் குழந்தைகளுக்கு அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு மான் இருந்தது அப்படின்னு சும்மா படித்து சொன்னால் மட்டும் போறாது, இலக்கண சுத்தமாக கற்றுக் கொடுக்கணும். தமிழ் கற்றுக்கிறதே பெருசு, இல்லை இலக்கணமா சார் அப்படின்னு கேட்காதீங்கோ, பேச்சுக்காக சொல்கிறேன். தமிழ் கற்றுட்டாலே போகிற முதல்ல ஒரு 4 வார்த்தை நம்ம குழந்தைகள் புரிஞ்சுது, நம்ம பேசுறதை புரிஞ்சுட்டு நம்மள்கிட்ட தமிழில் பேசினாலே பெரிய விஷயம் அது. ஆனால் ஒரு பாட்டு எழுதணும், ஒரு கவிதை எழுதணும், பகவான் மேலே பாடல் எழுதணும், இலக்கணம் கற்றுக்கணும். அந்த இலக்கணம், சமஸ்கிருத இலக்கணம் கற்றுக் கொடுறதுல எக்ஸ்பர்ட் அச்சுத பிஷாரடி. இந்த பட்டத்திரி அவர்கிட்ட தான் கற்றுண்டார், இந்த இலக்கணம் கற்றுண்டார் அவர்கிட்ட. அந்த பட்டத்திரி குருநாதர் எப்படின்னா இதே மாதிரி, இதுக்கு மேலே இவ்வளோதான் இருக்கும் அவருக்கு, இது கீழே ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து ஒரு பொட்டலை மாதிரி தூக்கிட்டு வருவார். யார் சீடர்கள்லாம், பட்டத்திரி ஃப்ரெண்ட்ஸ்லாம், பாடசாலை படிக்கிறவர்கள்லாம் அவரை தூக்கிட்டு வந்து ஒரு ஆசனத்தில் உட்காந்து வைப்பார். அவர் பாடம் நடத்துவார். பாடம் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, அவ்வளோ பிரவாகமாக சொல்லுவார். அது பெரிய கதை. இந்த பட்டத்திரி அப்புறம் அவருக்கு குருதட்சிணியா நான் உங்களுக்கு தானே கொடுக்கணும்னு சொல்லி, என்னோட தேகத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களோட தேகத்தை எனக்கு கொடுங்கோ அப்படின்னு கேட்டு, இந்த குருநாதர் என்னடா ஒரு சின்ன பையன் இப்படி கேட்கறானேன்னு யோசிச்சு குருவாயூரப்பனை நினைக்கிறப்ப, குருவாயூரப்பன் சொல்லுவான், இதெல்லாம் நான் நடத்துகிற ட்ராமா தான், நீ ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லி, இந்த பட்டத்திரியோட உடம்பு குருநாதருக்கு வரும். நாராயண பட்டத்திரியோட உடம்பு அச்சுத பிஷாரடிக்கு வரும். அச்சுத பிஷாரடியோட உடம்பு அவருக்கு போகும். தத்தமணி கொடுப்பார், தத்தமணி கொடுப்பார். இது வந்தோடனே அச்சுத பிஷாரடி எழுந்துருவார், நடப்பார், அப்படியே பட்ட கீழே விழுந்துருவார் நாராயண பட்டத்திரி. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுப்பார். எதுவும் சரியாகாதப்பதான் கோவிலுக்கு அவரை தூக்கிட்டு போய் உட்காந்து வச்சு அப்பதான் பாடுவார். நாராயணம் அப்பதான் பாடப்பட்டது. ஒரு நாள் பாட்டு பாட முடிஞ்சோன்னே, உன்னை புகழ்ந்தானே பாடுறேன், எனக்கு சரி பண்ண அப்படின்னு கேட்பாரு. நாளைக்கு வா அப்படிம்பார். நாளைக்கு போவார். 100 நாள், ஒரு நாளைக்கு 10 பாட்டு 1000 பாட்டு பாட வச்ச பிறகுதான் அவரை சரி பண்ணினேன் அச்சுத பிஷாரடி. அதே போல இந்த சதஸ் காஞ்சிபுரத்தில் நடக்குது பத்தில, ஆந்திராலேருந்து வந்த ஒரு ஸ்காலருக்கு இவ்வளோதான் உடம்பு, கீழே ஒன்றும் கிடையாது. இவர் எப்படி வருவார்னா, இந்த அம்மா ஒரு கூடை இருக்கு பத்தில, கிராமத்தை பொட்டு கூட அப்படின்பா, மூங்கில் கூடை சொல்லுவார். இந்த கூடையில உட்காத்தி வச்சு அவரை தலைக்கு மேலே வச்சுட்டு வருவார் அந்த அம்மா. அவரோட மனைவி புருஷனை தலைக்கு மேலே வச்சு தாங்குறான்னு சொல்லுவார் இல்லையா, அந்த அம்மா உண்மையிலே தாங்கினான், தலைக்கு மேலே வச்சு தாங்கினான். எங்க போனாலும் அவரை வச்சு கூட்டின்னு போவா, தலைக்கு மேலே வச்சு கூட்டின்னு போவா அந்த அம்மா. அந்த ஸ்காலருக்கும் அன்னைக்கு இன்விடேஷன் போயிருக்கு, அவரும் வந்திருக்காரு. அந்த அம்மா கூடையை வச்சுட்டு அவரை தூக்கி ஒரு இடத்துல அவர் எங்கே உட்காரணும் உட்காந்து வச்சுட்டு சதஸ் ஆரம்பமாக இருக்குது. முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் ஹானர் பண்ணுற போது அவரும் வர்றார், இந்த அம்மாவும் வரா. பெரியவா சொல்கிறாளாம், அந்த காலத்தில் நலாயினி தன்னோட புருஷனை தலைக்கு மேலே வச்சுட்டு அவன் எந்த பெண் மீது ஆசை வைத்தானோ அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் நலாயினி. நலாயினி சரித்திரம் அதுதான். கணவனுக்கு எது தேவையோ அதை கொடுத்த. ஆனால் இன்னைக்கும் நம்ம தேசத்தில் நலாயினிகள் இருக்கா அப்படிங்கிறது உன்னை பார்த்த பிறகுதாம்மா தெரியறதுன்னு பெரியவா கையெடுத்து குப்புற அந்த பொம்பளை. எவ்வளோ பெருசு பாருங்க, இந்த பொம்பளை கையெடுத்து பெரியவா கும்பிடுற. இந்த பொம்மநாட்டிக்கு ஒரு மாதிரி உடம்பு இதாக எடுத்து நமஸ்காரம் பண்றா பெரியவாளுக்கு. நிறைய எல்லாரும் இருக்கா, ஸ்காலர்ஸ்லாம் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கா. அப்ப பெரியவா கேட்கிற, நீ புருஷனுக்கு இவ்வளவு சேவை பண்றியே, புருஷனுக்கு சேவை பண்ணினா பத்தினி அப்படின்னு சொல்லுவா.
மனைவி வந்து பத்தினின்னு சொல்லுவா அந்த காலத்துல. ஒரு பத்தினிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, என்ன சிறப்பு? மழை பெய்யினா பெய்யும், மழையை நிற்க வைக்கணும்னு நிற்க வைக்க முடியும். ஒரு பத்தினிக்கு அவ்வளவு சிறப்பு. கண்ணகி பார்ப்போம் இல்லையா, சிலப்பதிகாரத்தில் கண்ணகி முதலை பற்றி எரிக அப்படின்னா, யாரும் தீக்குச்சியெல்லாம் போய் வைக்கல, யாரும் ஃபயர் வைக்கல, முதலை பற்றி எரிஞ்சது. என்ன காரணம்? கண்ணகி பத்தினி. ஒரு பத்தினி என்ன சொன்னாலும் பலிக்கும், என்ன சொன்னாலும் பலிக்கும். மகாபெரிவா அதை சொல்லிட்டு, நீ அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க, என்னை பத்தி ஏதாவது 4 வார்த்தை சொல்ல உனக்கு தெரிஞ்சது அப்படின்ற. பெரியவா நமக்கு சொல்லுவார், அவரோட ஆசீர்வாதத்துக்கு நம்ம போய் நிற்போம். அந்த பெண்மணி பத்தினிங்கிறதுனால, கணவன் இப்படி தாங்கிறதுனால மகாபெரிவா சொல்லுவார், நீ என்னை பத்தி சொல்ல அப்படின்ப. சாமி உன்னை பத்தி நான் என்ன சொல்றது அப்படின்பா. இல்ல சொல்லு, தெரிஞ்சது சொல்லு. உன்னை எல்லாரும் ஜெகத்குரும்பா, உன்னை எல்லாரும் கோவில் கட்டி கும்பிடுவா, நீ இல்லைன்னா அவ வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவா அப்படின்னு ஜென்ரலா சொல்றா. முதல்ல பெரிய இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமே, நீ வேற தானே சொல்லு அப்படின்பா. அப்ப சொல்லுவா, நீ 100 வருஷம் வாழ்வாய், 4 நட்சத்திரம் குறையும். பெரியவா 100 வயசு கம்ப்ளீட் பண்ணல. பெரியவா 100 வயசு வாழ்ந்தார் இல்லையா, 100 கம்ப்ளீட் பண்ணல. பெரியவா பிறந்தது ஜனவரி 1894 ஜனவரி. பெரியவா சித்தியானது மே மாசம் 1994, 4 மாசம். 4 நட்சத்திரம் குறையும்னா 4 மாசம் முன்னாடியே நீ போயிடுவ சொன்னோன்னு பெரியவா ஆடி போடுவார். பெரியவாளுக்கு தெரியும் இது. என்னடா ரகசியத்தை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல ஒன்றும் சொல்லாத, அம்மாட்டி வேற ஏதாவது நிறைய சொல்லிட்டு போறாளோன்ட்டு, நீ இதுக்கு மேல ஒன்றும் சொல்லாத, உனக்கு நான் பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்னு பிரசாதத்தை கொடுத்தாங்க. எப்படி பாருங்க, வேதம் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு தான் நம்ம கலாச்சாரம் பண்பாடெல்லாம் நேற்றுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஓரளவு சொன்னோம். எல்லாமே இருக்கு நம்ம தேசத்துல, இன்னைக்கும் இருக்கு. எல்லா சக்திகளும் இன்னைக்கும் இருக்கு. பகவானுடைய சக்தி இருக்கு, வேத மந்திரத்தினுடைய பவர்ங்கிறது இன்னைக்கும் இருக்கு. நம்ம நல்லது பண்ணினா நமக்கு இமீடியட்டா நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணும், நம்ம சிந்தனை, நாம செய்யறது, நம்ம நல்லது செய்யணும். வேதத்தை எந்த அளவுக்கு நம்மால காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு வேதம் கற்றுக்கொள்கிறவருக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணினோம்னா அதற்கான பலன் நமக்கு உடனடியாக உணர முடியும். அன்னைக்கு சாயங்காலமோ இல்ல அடுத்த நாளோ நமக்கு தெரியும். நமக்கு சமீபத்தில் வாட்ஸ்அப்ல ஒன்று பார்த்தேன், இதோட முடிச்சுக்கிறேன். வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ், இது கதை இல்லை, நடந்தது. மெட்ராஸ் மாதிரி ஒரு இடம், தமிழ்நாட்டில் ஒரு இடம், ஒரு பிளாட்ஃபாரத்தில் ஒரு பழக்காரன் ஒரு தள்ளுவண்டியில் பழம் வைப்பான் இல்லையா, வச்சுட்டு இருப்பான், பிளாட்ஃபாரத்தில் வச்சுட்டு இருப்பான். ஒரு வயசானவர் வருவார். இது சிசிடிவி ஃபுட்டேஜில் அப்படியே வந்துட்டே இருக்கும். ஒரு வயசானவர் வந்து பழம் வாங்குவார், ஏதோ 1 கிலோ ஆப்பிளோ ஏதோ வாங்குவார். இந்த பழத்தை பையில போடுவான், போட்டு கொடுப்பான், வண்டியிலே வைப்பான். அவர் பணம் எடுக்கிறதுக்காக ஏதோ கொஞ்சம் குடிஞ்சு ஏதோ எடுக்கிற போது இவன் என்ன பண்ணுவான், பழக்கடைக்காரன் அதுலேருந்து 2 பழத்தை எடுத்து உள்ள வச்சிருவான், கடையில் வச்சிருவான். சிசிடிவில தான் ரெக்கார்டாக இருக்கும். அவருக்கு தெரியாது, அவர் பணம் எடுத்துட்டு இருக்காரு. பணத்தை கொடுத்துருவார், நம்ம பையன் கொடுத்துருவான். 2-3 பழம் மிச்சம் விட்டோம், சந்தோஷம் உனக்கு, ஏமாத்திட்டோம். அவர் போயிடுவார். அந்த சிசிடிவி கட்டு இருக்காது, அதான் விசேஷம். அது கட்டுன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நடந்திருக்கலாம்னு சொல்லலாம். அப்படியே லைவ்லேயே இருக்கும். ஒரு பைக்கில் ஒருத்தன் வருவான், பைக்கில் ஒரு இளைஞன் ஒருத்தன் வருவான். பைக்கில் உட்காந்துட்டு இதை பழம் கேட்பான், 1 கிலோ, இது 1 கிலோ அப்படிமா. அவன் போட்டு எல்லாம் கொடுப்பான். எவ்வளவும்பான், பணம் சொல்லுவான். இந்த பைய எடுப்பான், பைக் எடுத்து போடுவான், பணம் கொடுக்க மாட்டான். ஆக நீங்க அடுத்தவனை ஏமாத்தணும்னு நினைச்சேன் அப்படின்னா அடுத்து கொஞ்ச நேரத்தில் நம்ம ஏமாந்துடுவோம். ஒரு சின்ன லைஃப்ல எவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தீதும் நன்றும் பிறத்தர வாரா, எதுவுமே கிடையாது. நாம பண்றதுதான். நாம நல்லா இருந்தோம்னா நம்ம குடும்பம், நம்ம சந்ததி எல்லாமே நல்லா இருக்கும். நாம மற்றவர்களை ஏமாத்தணும், கோபப்படணும், பொறாம வச்சுக்கணும், நாம நன்னா இல்லைன்னா நம்ம சந்ததி அப்படிதான் இருக்கும். நாம எப்படி வாழணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். விரிவான கிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.
கொஞ்சம் ஒரு 15 minutes சொல்லுவேனா? கோயில் கூட்டிடுவார் பணி ஆகிடுது ஆகிடுது இல்லை ஒன்றாவது சொல்லுங்க. நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். என் தொண்டை பற்றி யோசிக்க மாட்டேங்க. டிராவல் 2-1.5 மாதம் இருக்கு. சொல்லுங்க. நாளைக்கு ஒரு நாள் நான் இருக்கேன். நாளைக்கு போகிறேன். அன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணாங்க, பிரபா அனௌன்ஸ் பண்ண நெட்டிக்கு யாராத்திரியான ஒரு சத்சங்கம் வைக்கணும்னா நாளைக்கு ஒரு நாள் பேக்கெட் இருக்கு ஃபார் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இல்லை என்ன பண்ண எனக்கு அது தெரியாது. அவளே பண்ணுவோம். கேசரி கொடுத்தா சாப்பிடுவோம் அவ்வளோதான். I'm not too much of a speaker, especially in Tamil, but I'll try, okay? இவர் வந்து டைம் எடுத்து நீங்கள் வந்து நம்மளோட பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. The other thing is, I have to accept that my hearing is not that good, but I did understand the gist of what he said, and I'm just hoping that there is a way that we can capture this and create a link so that we all can hear. And நீங்கள் அங்கே நியூ ஜெர்சியில் வந்துருக்கிறப்ப இப்போ எங்கே போகிறாங்க அப்புறம்? பாஸ்டன் போகிறேன். பாஸ்டன். ஓகே ஓகே ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் விசிட் உங்களுக்கு? செகண்ட் விசிட். போன வருஷம் வந்தேன். ஓகே, வெரி குட். ரொம்ப சந்தோஷம். வருஷம் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். இந்த 3 நாள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்தது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இல்லை பெரிய விஷயம் ஒன்று மாற்ற சொல்லிட்டேன். Is the recording